பணக்கார தந்தை ஒருவர் ஒரு நாள் தன் 3 மகன்களையும் அழைத்தார். ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 5 லட்சம் கொடுத்தார். இந்த பணத்தை கொண்டு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். ஆனால் ஒரு நிபந்தனை, நான் இறந்த பிறகு எனது சவப்பெட்டியில் இந்த பணத்தை திருப்பி கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று சொன்னார். மகிழ்ச்சியோடு பணத்தை பெற்றுக்கொண்டு மூவரும் சென்றார்கள். முதல் மகன் அந்த பணத்தை கொண்டு படித்து ஒரு மருத்துவரானார். இரண்டாவது மகன் அந்த பணத்தை கொண்டு கல்வி கற்று ஒரு பைலட் ஆனார். மூன்றாவது மகன் அந்த பணத்தை கொண்டு வியாபாரம் தொடங்கினார். ஒரு நாள் தந்தை இறந்து போனார். நிபந்தனைப்படி முதல் மகன் 5 லட்சம் ரூபாயை தந்தையின் காலடியில் வைத்து மனம் விட்டு அழுதார். இரண்டாவது மகனும் பணத்தை வைத்துவிட்டு கண்ணீர் மல்க அழுதார். மூன்றாவது மகன் வந்தார். அவர் கையில் பணம் எதுவும் கொண்டு வரவில்லை. சவப்பெட்டியில் இருந்த 10 லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டார். ஒரு காசோலை எடுத்து அதில் தன்னுடைய பங்கையும் சேர்த்து 15 லட்சம் ரூபாயை அவருடைய தந்தையின் பெயருக்கு எழுதி காலடியில் வைத்துவிட்டு கதறி கதறி அழுதார். உள்ளத்தில் அன்பு இல்லாமல், உறவுகளை பற்றி கவலைப்படாமல், சுயநலத்தோடு சிந்தித்த இந்த மனிதனை போன்ற ஒரு மனிதரை இன்றைய நற்செய்தியில் நாம் காண்கின்றோம். செல்வரும் லாசரும் பற்றிய இந்த உவமையில் ஏழையான அந்த மனிதனுக்குத்தான் இயேசு பெயர் கொடுக்கின்றார். செல்வந்தருக்கு பெயர் கூட இல்லை. அந்த மனிதர் செல்வந்தராய் இருந்தது தவறில்லை. அவர் ஆடம்பரமாக வாழ்ந்ததும் தவறில்லை. ஆனால் தன் வீட்டு வாயிலில் உண்ண உணவின்றி அமர்ந்திருந்த அந்த மனிதனை கண்டுகொள்ளாமல் இருந்ததுதான் தவறு. கண்டுகொள்ளாமல் புறக்கணித்தலும் சுயநலத்தோடு வாழ்தலுமே தவறு என்று கருதப்படுகிறது. இவ்வுலகச் செல்வங்கள் நிலையற்றவை என்பதை உணர்ந்தும் நிலையான செல்வத்தை தேடுவதற்கு அவன் முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை. இவ்வுலகில் இன்னல்களையும் துன்பங்களையும் மட்டுமே அனுபவித்த ஏழை லாசர் விண்ணகத்தில் இன்பத்தை அனுபவிக்கின்றார். மண்ணகத்தில் இன்பத்தை அனுபவித்த செல்வந்தர் நரகத்தில் வேதனைப்படுகிறார். நாம் எதை தேர்ந்தெடுக்கப் போகின்றோம்? இவ்வுலக இன்பங்களையா, விண்ணக இன்பத்தையா? விண்ணக இன்பத்தை பெறுவதற்கான வழி மண்ணகத்தில் வாழும்போதே பிறர் நலம் உடையவராக வாழ்தல், பிறர் அன்பு செயல்களை செய்தல். இந்த தவக்காலம் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கும் பிறர் அன்பு செயல்களை செய்து விண்ணகத்தை உரிமையாக்கிக் கொள்வோம். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை என்று வாழ்வோர் நீர் அருகில் நடப்பட்ட மரம் போல செழித்து வளருவார்கள், எப்போதும் கனி தருவார்கள் என்று எரேமியா இறைவாக்கினர் இன்றைய முதல் வாசகத்தில் கூறும் கருத்து இக்கருத்துக்கு மேலும் வலு சேர்ப்பதாய் உள்ளது. இறைவனில் நம்பிக்கை கொண்டு பிறர் நல சிந்தனையோடு இவ்வுலக வாழ்வில் பயணிக்க இறை அருளை இறைஞ்சுவோம்.